அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசாவுக்கு பின் பேசுதல் என்ற தலைப்பில் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசா தொழுகை முடிந்தவுடன் தேவையற்ற பேச்சுக்களை பேசி நேரத்தை வீணடிப்பதை மிகவும் வெறுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறும்போது, இசா தொழுகைக்கு முன் உறங்குவதையும் இசா தொழுகைக்கு பின் உறங்காமல் பேசிக் கொண்டிருப்பதையும் வெறுப்பவர்களாக இருந்தார்கள். இன்று நபிகளாரின் வெறுப்பை சம்பாதிக்கும் இந்த காரியத்தை தான் ஒவ்வொரு ஊர்களிலும் நமது முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். இசா தொழுகை முடிந்தவுடன் குரூப்பாக சேர்ந்து தேவையற்ற பேச்சுக்களை பேச ஆரம்பிப்பார்கள். இரவு 1 மணி ஆனாலும் அவர்களின் அரட்டை அரங்கம் முடிந்திருக்காது. பலரும் சுபுகு தொழுகையை கோட்டை விடுவதற்கு இந்த அரட்டை கச்சேரி தான் காரணமாக இருக்கின்றது. மார்க்க விஷயங்களை இசாவுக்கு பின் தாராளமாக பேசிக்கொள்ளலாம். அதை நபிகளார் ஒருபோதும் தடை செய்ததில்லை. மாறாக இசாவுக்கு பின் எந்த விதத்திலும் பலனில்லாத பேச்சுக்களை பேசுவதையே நபிகளார் வெறுத்துள்ளார்கள். இதனால் நமக்கு இறைவன் வழங்கிய ஓய்வு நேரத்தை வீணடித்த குற்றவாளிகளாய் ஆவோம். எனவே வீணான பேச்சுக்கள் பேசுவதை விட்டும் நம்முடைய நாவை பேணிக் கொள்வோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களில் அதிகமானோர் 2 அருட்செல்வங்களின் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்கு உள்ளாகி விடுகின்றனர். 1 ஆரோக்கியம், 2 ஓய்வு என்று கூறினார்கள். நாம் நம்முடைய உடலை ஆரோக்கியத்துடன் வைப்பதுடன் ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக அமைத்து மறுமை வெற்றிக்கு வழிவகுக்க துஆ செய்து கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.